இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நவக்கிரகங்களை எத்தனை முறை வலம் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதற்கு என்னுடைய நண்பர் ஒருவர் விளையாட்டா சொல்லிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நவக்கிரகங்களை நம்ம எதுக்கு வலம் வரணும்? அதுதான் நம்ம வலம் வந்துகிட்டு இருக்கு. அதுதானே நம்மள சுத்திக்கிட்டு இருக்கு. அதுதானே நம்ம மேல தாக்கத்தை கொடுக்குது. நம்ம எதுக்கு அதை போய் வலம் வரணும்னு கேட்டார். அவர் நகைச்சுவையாக கேட்டிருந்தாலும் கூட அதுதான் உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சிதம்பரம் போன்ற ஆலயத்திலே சென்று தரிசிக்கும் பொழுது பார்க்கலாம். சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் ஆலயத்திற்கு நிறைய பேர் சென்றிருப்பீர்கள். அங்க பாத்தீங்கன்னா நீங்கள் நவக்கிரகத்தை வலம் வரவே இயலாது. நவக்கிரகங்கள் சந்நிதியை பார்த்தோம்னா, அந்த சந்நிதி என்பது ஒரு ஓரமாக அமைத்திருப்பார்கள். அதையும் பூட்டிதான் வச்சிருப்பார். அதை போய் சுத்தி வரேன், பிரதட்சணம் பண்றேன் என்பது போல அங்கே அவசியமே இல்லை. ஏன் என்று சொன்னால், நவக்கிரகங்கள் என்பது ஒரு பரிவார தேவதை. சிவாலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பரிவார தேவதை தானே தவிர, அந்த நவக்கிரகத்தை மட்டும் தனியாக வலம் வர வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை என்பதைத்தான் அந்த ஆலயத்திலே குறிப்பாக உணர்த்தி இருப்பார்கள் என்பதற்காக சொல்கிறேன். இப்போ நம்ம கோஷ்டத்திலே தட்சிணாமூர்த்தி வச்சிருப்பா தெரியுமா? ஒரு சிவாலயத்துல நம்ம பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பான வழிபாடுகளை எல்லாம் செய்கிறோம். வியாழக்கிழமைன்னு பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி சன்னதியில் அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஆனா தட்சிணாமூர்த்தியை மட்டும் நம்மளால தனியா வலம் வர முடியுமா? முடியாது. ஏன்னு சொன்னோம்னா, அவர் கோஷ்டத்திலே அமைக்கப்பட்டிருப்பார். மூலவரையும் சேர்த்து வலம் வரும் பொழுதுதான் நாம் தட்சிணாமூர்த்தியும் வலம் வர முடியுமே தவிர, தட்சிணாமூர்த்தி சன்னதி என்று தனியாக ஒரு சன்னதியை பிரித்து வைத்திருக்க மாட்டார்கள். அதுபோலத்தான் நவக்கிரகங்களும். நவக்கிரகங்களை மட்டும் நாம் தனியாக வலம் வந்து வணங்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் நிஜம். இல்லை சார், அதுவும் நான் தெய்வமா தான் பார்க்கிறேன், கண்டிப்பா நான் வலம் வந்துதான் ஆகணும்னு நினைச்சேன்னா உங்களுடைய நம்பிக்கைக்கு உட்பட்டது. தாராளமாக நீங்கள் கணக்கு இல்லாமல் எத்தனை சுற்று வேண்டுமானாலும், உங்களால் எத்தனை சுற்று முடிகிறதோ அத்தனை சுற்றுக்கள் வலம் வந்து வணங்கலாம். நவ கிரகங்கள், நான் 9 கிரகங்கள் இருக்கிறதுனால 9 சுத்து வணங்குறேங்கிற மாதிரி எல்லாம் எந்த விதமான கணக்குமே கிடையாது. நம்ம ஒரு சுத்து வணங்கினாலும் கூட அது அந்த பிரதட்சண கணக்குல தான் வருமே தவிர, நீங்க அப்படியே பிரதட்சணம் பண்ணும்போது அதையும் சேர்ந்து அப்படி ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு அப்படியே இறங்கி நடந்து போகலாம். அதை பார்த்தீங்கன்னா தனியா ஒரு மேடை மேலதான் வச்சிருப்பா. தனியா நீங்க படியேறி போய் அதை சுத்தி வர்ற மாதிரிதான் வச்சிருப்பா. கீழே தரையோட தரையா அமைத்திருக்க மாட்டார்கள். அப்படி தரையா இருந்தாலும் கூட அது ஒரு ஓரமா இருக்கும். நம்ம பாட்டி அப்படியே நம்ம ஆலயத்தினுடைய மெயின் பிரகாரத்தை சுத்தி வந்தாலே போறோம். நவகிரகத்தை போய் தனியா சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே சுத்தினா கூட 9 சுத்துத்தான் வரணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவ எல்லாம் ஒரே மேடையில தான் அமைச்சிருப்பா. ஒரே மேடையிலேயே சூரியன் நடுவில் இருப்பார், சந்திரன் ஒரு மூலையில, அக்னி மூலையில சந்திரனை வைத்திருப்பார்கள். தட்சிண பாகத்திலே செவ்வாய் என்பவர் இருப்பார். நேரா வடகிழக்கு மூலையில பார்த்தோம்னா புதன் என்பவர் இருப்பார். வடக்கு பாகத்துல பார்த்தோம்னா இந்த குருவானவர் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பார். அதே மாதிரி சுக்கிரன் பார்த்தோம்னா சூரியனுக்கு கிழக்கே சுக்கிரனை வைத்திருப்பார்கள், சூரியனுக்கு மேற்கே சனியனை வைத்திருப்பார்கள். ராகு என்பவர் தென்மேற்கு மூலையிலும், கேது என்பவர் வடமேற்கு மூலையிலும் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பாருங்கிறது ஒரு பொதுவான விதியாக இருக்கும். ஆனால் நீங்க அதுவே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மாயவரம் மாதிரி ஊர்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மயிலாடுதுறைன்னு சொல்லுவா தெரியுமா, அந்த மாதிரி ஊர்லாம் பாத்தீங்கன்னா அங்க நவகிரகங்களுடைய அமைப்பு என்பதே வேறு விதமாக இருக்கும். அது அந்த ஆலயத்தினுடைய ஆகம விதிகளுக்கு உட்பட்டு அது எந்த வேதத்தின் அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனுடைய அடிப்படையிலே அங்கே நவகிரகங்களை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். இது ஒரு காமனான விதியாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். போய் பார்த்தாதான் நமக்கு அதெல்லாம் புரியும். ஆனா நவகிரகங்களை மட்டும் நான் 9 சுத்து வரேன்னு சொன்னா, முதல் சுத்து சூரியனுக்கு, 2வது சுத்து சந்திரனுக்குன்னு எந்த கிரகமும் தனக்கு இத்தனாவது சுத்துங்கிறதெல்லாம் பிரித்து கொள்ளவே கொள்ளாது. இதுல இன்னும் நிறைய பேர் பார்த்தோம்னா 7 சுத்துக்கள் தான் நேராக வலம் வர வேண்டும். ராகு கேத்துக்கள் எப்பொழுதும் தலைகீழ சுத்தின் இருப்பா. அதனால கடைசி 2 சுத்துக்களை நம்ம தலைகீழ சுத்தணுங்கிற மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. அது போலெல்லாம் எங்கேயும் விதிகளே சொல்லப்படவே இல்லை. ராகு கேத்துக்கள் என்பவர் அசுரர்கள். அவர்கள் தலைகீழ சுத்துறான்னா நம்ம எல்லாம் மனுஷா தானே, நம்ம எதுக்கு தலைகீழ சுத்தணும்? நம்ம 9 சுத்து சுத்துறேன் நீங்க மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தாராளமாக 9 சுற்றுக்களை நேராகவே சுற்றி கொள்ளலாம். நீங்க 3 சுத்து சுத்தினாலும் ஒண்ணுதான், 1 சுத்து சுத்தினாலும் ஒண்ணுதான், 5 சுத்து சுத்தினாலும் ஒண்ணுதான்,
9 சுத்து சுத்தினாலும் ஒண்ணுதான். நீங்க நவகிரகங்களை சுற்றவே இல்லை என்று சொன்னாலும் ஒன்றுதான். அங்கே எம்பெருமானை, அங்கே மூலவர் என்பவர் இருக்கிறார் அல்லவா, அவருக்குரிய பிரகாரம் என்பதை வைத்திருக்கிறார் அல்லவா, அந்த பிரகாரத்தை வலம் வந்தாலே உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பரிவார தேவதைகளையும் நாம் வலம் வந்ததற்கு சமம்தான். உள்ள ஒரு பிரகாரம்ங்கிறது இருக்கும், திரும்பி வெளிப்பிரகாரம்ங்கிறத வச்சிருப்பா. வெளிப்பிரகாரத்தை ஒரு தடவை நல்லா நம்ம பிரதட்சணம் பண்ணாலே எத்தனை தடவை வேண்டுமானாலும் பிரதட்சணம் பண்ணலாம். விசேஷமாக அந்த பரிகாரம் வேண்டுபவர்கள் பார்த்தோம்னா சிவாலயத்தை 11 முறை பிரதட்சணம் வந்து வணங்க வேண்டுங்கிற மாதிரி வச்சிருப்பா. அவ்வளவு ஏன் நம்ம பிரதோஷ காலத்துல போய் பார்த்தோம்னா பிரதோஷத்திற்கு என்று ஒரு சுற்றுமுறையை வைத்திருப்பார்கள். இங்கிருந்து ஆரம்பிச்சு நேரா போய் நம்ம அந்த சண்டிகேஸ்வரர் வரைக்கும் வரணும், சண்டிகேஸ்வரர்ல இருந்து மறுபடியும் வந்து இப்படி வரணுங்கிற மாதிரிலாம் அந்த பிரதோஷ சுற்றுக்களினுடைய வலம் வைத்திருப்பார்கள். அதற்கு என்று தனியாக விதிமுறைகள் என்பதெல்லாம் உண்டு. பிரதோஷ வலம் என்றே வைத்திருப்பார்கள். அதுபோல் வழிபட்டால் பலன் என்பது உண்டு. ஆனால் தனியாக நவகிரகங்களை மட்டும் பிரித்து வைத்து இவர்களை தனியாக நாம் இத்தனை சுற்றுக்கள் வந்து வணங்க வேண்டும் என்பதெல்லாம் விதிமுறைகளில் எதுவுமே கிடையாது. அது நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் சுற்றுவதுதான். ஆனால் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்வது, எத்தனை சுற்றுக்கள் சுற்றினாலும் அவற்றை நேராக சுற்ற வேண்டும் என்பதுதான். கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, நேராகத்தான் சுற்ற வேண்டுமே தவிர தலைகீழாக சுற்றுதல் என்பது நம்முடைய சாஸ்திரத்திலேயே கிடையாது என்பதுதான் உண்மை. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.